வணக்கம். மகளிர் உரிமை தொகை அடுத்த 10 நாட்களில் தமிழக அரசு தரும் ரூபாய் 3000. யார் யாருக்கெல்லாம் இது அப்படின்றத பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுக்கு அப்டேட் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் 3 முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் ரூபாய் 3000 வரை தங்கள் வங்கிக் கணக்கில் பெறுவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும். மே மாதத்திற்கான தொகை அடுத்த வாரத்தில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முன்னதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000 பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்படுகிறது என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாங்க. இதனால் ஏப்ரல் வரையிலான தொகை ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. மே மாதத்திற்கான தொகை அடுத்த 10 to 15 நாட்களில் வழங்கப்படும். சுமார் 4 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்படுகிறது. புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் கார்டு அட்டைதாரர்கள் ஆகியோருக்கும் புதிதாக திட்டத்தில் இணைந்துள்ளனர். மேலும் மற்ற 2 திட்டங்களின் கீழ் ரூபாய் 2000 பல்வேறு பயனாளிகளுக்கு வழங்கப்படும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படும். பயனாளிகள் இளங்கலை படிப்பு படிக்கும் வரை இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம்னு பெயரிடப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது. புதுமை பெண் திட்டத்தைப் போலவே மாணவர்களுக்கான மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்திற்கு அடுத்த தவணை அடுத்த வாரம் வழங்கப்படும். இதன் மூலம் மொத்தம் ரூபாய் 3000 வரை இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை பணம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் மற்ற 2 திட்டங்களுக்கான தொகை அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.